The relation between roots of the quadratic equations and coefficients. Key points. If alpha and beta are the roots of the equation ax square plus bx plus c equal to 0, then இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சது தான். சம் ஆஃப் த ரூட்டுக்கு ஃபார்முலா தெரியும் நமக்கு. ஆல்ஃபா அது ஆல்ஃபா ஒரு ரூட்டு பீட்டா ஒரு ரூட்டாக எடுத்துட்டோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சம் ஆஃப் த ரூட்டுக்கு என்ன ஃபார்முலா மைனஸ் பி பை ஏ, அதாவது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பை எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் வரும். சரிங்களா? அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு சொன்னால் சி பை ஏ, சி வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் பை எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட். சரிங்களா? இது வந்து என்னன்னா சம் ஆஃப் த ரூட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட், அதாவது ரூட்டை வந்து நம்ம டைரக்டா ஆல்ஃபா பீட்டாவை ஃபைன் பண்ணாம ரூட் என்னன்னே நமக்கு தெரியாது, பட் அந்த அந்த ரூட்டுங்க தெரியாத ரூட்டினுடைய சம் ஆஃப் த ரூட், அந்த ரெண்டு ரூட்டை ஆட் பண்ணா என்ன வரும்ன்றதை நம்ம கண்டுபிடிக்கிறது டைரக்டா. ரூட்டை தனியா இண்டிவிஜுவலா ஃபைன் பண்ணாம டைரக்டா சம் ஆஃப் த ரூட் கண்டுபிடிக்கிறது. அதே ரூட்டை வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டும் கண்டுபிடிக்கிறது. சரிங்களா? நம்ம வந்து ஆல்ஃபா பீட்டாவை நம்ம இண்டிவிஜுவலா நம்ம ஃபைன் பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரி இந்த ஆல்ஃபா பீட்டாவை இண்டிவிஜுவலா ஃபைன் பண்ணாம இந்த சம் ஆஃப் த ரூட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டை வச்சுக்கிட்டு சப்போஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறான்னு வச்சுங்களேன், சம் மோர் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்னு கொடுத்துறாங்க. ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர். இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் கேட்கறாங்கன்னா நமக்கு ஆல்ஃபா தெரியணும், அதே மாதிரி பீட்டா தெரியணும். இப்போ ஆல்ஃபா வந்து 2ன்னு வச்சுங்களேன், 2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4, அதே மாதிரி பீட்டா வந்து 3னா 3 ஸ்கொயர் பண்ணா 9, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 13. அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் வேல்யூ 13 அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது வந்து இண்டிவிஜுவலா நமக்கு ஆல்ஃபா பீட்டா ரூட் வந்து தெரிஞ்சா. பட் இங்க அந்த மாதிரி இண்டிவிஜுவலா நம்ம ஆல்ஃபா பீட்டா ரூட்டை ஃபைன் பண்ணாமலே ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் தெரியணும்னா, ஆனா நமக்கு இந்த சம் ஆஃப் த ரூட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் கண்டிப்பா தெரியணும். இதை வச்சுக்கிட்டு பாருங்க, ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் ஃபார்முலா பாருங்க, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. அப்போ இதில் பாருங்க ஆல்ஃபா பிளஸ் பீட்டா வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா, அதை சப்ஸ்டிட் பண்ணணும். அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டா வேல்யூ இருக்குது, அதை சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அவங்க ஃபைன் பண்ண சொன்னது எல்லாமே இந்த ஆல்ஃபா, இப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா அது ரெண்டு வேல்யூ இதில் சப்ஸ்டிட் பண்ணி அவங்க கேட்கறத நம்ம ஃபைன் பண்ண முடியும். சரிங்களா? அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் கொடுத்துருவாங்க. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஓகே, இப்போ டைரக்டா சம் போலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். Example 3.44. If the difference between the roots of the equation x square minus 13x plus k equal to 0 is 17, find k. ஓகேங்களா? The difference between the roots of the equation, அதாவது ஃபர்ஸ்ட் பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 13x பிளஸ் கே, இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இப்போ இதை அதோட ஜென்ரல் ஃபார்மோட ஈக்குவேட் பண்ணும்போது ஏ வந்து 1, பி வந்து -13, சி வந்து கே. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் த ரூட்டை கண்டுபிடிக்கலாம். சம் ஆஃப் த ரூட்டை கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா அப்படின்னா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா பீட்டா பி த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். ஏன்னா நம்ம ஆல்ஃபா பீட்டா நம்ம ரூட்னு எடுத்துக்கிறோம், முதல்ல எடுத்தாச்சு. இப்போ மைனஸ் பி பை ஏ, மைனஸ் பி வந்து ஆல்ரெடி ஒரு -13, அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ஏ வந்து 1, அப்போ 13/1 13. சரிங்களா? இப்போ ஆக்சுவலாக நம்மள என்ன கேட்குறாங்கன்னா அந்த ரூட்ஸுடைய டிஃபரன்ஸ். சரிங்களா? ரூட்ஸோட டிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரூட்ஸோட டிஃபரன்ஸ் என்ன அர்த்தம்? ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு 17. இதானே ரூட்ஸ், ரூட் வந்து ஆல்ஃபா பீட்டாமா, அப்போ அதோட டிஃபரன்ஸ்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு 17. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த 1 2 ஆட் பண்றோம். சரிங்களா? 1 என்ன பாருங்க, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. சரிங்களா? ஆல்ஃபா பிளஸ் பீட்டா தான் 1 ஈக்குவல் டு 13. அதையும் செகண்ட் ஈக்குவேஷன் ஆட் பண்ணீங்கன்னா இந்த பீட்டா பீட்டா கேன்சல் ஆயிடும். அப்போ ஆல்ஃபா பிளஸ் ஆல்ஃபா என்ன ஆயிடும்? 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு 17 and 13 ஆட் பண்ணா 30. 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு 30, அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 15. இப்போ இந்த ஆல்ஃபா வேல்யூ எடுத்துட்டு போயிட்டு 1லேயே 2லேயே சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ 1ல சப்ஸ்டிட் பண்ணான்னு வச்சுங்களேன், 15 பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 13, அப்போ பீட்டா ஈக்குவல் டு -2. சரிங்களா? இப்போ ஆக்சுவலாக நம்ம கேவோட வேல்யூ தான் கேட்குறாங்க. சரிங்களா? இங்கே கேவோட வேல்யூ தான் கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கே எதில் இருக்குன்னு பாருங்க. இப்போ வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டை கண்டுபிடிக்கிறோம். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்முலா, சி பை ஏ. அப்போ ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு சி வந்து பார்த்தீங்கன்னா கே பை 1. கே பை 1 அப்படின்னும் போது இங்கே ஆல்ஃபா பீட்டா வேல்யூ பாருங்க, ஆல்ஃபா தான் நம்ம கண்டுபிடிச்சோம். ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிச்சனாலே இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஆல்ஃபா வந்து 15 இந்த போட்டிருக்காங்க பாருங்க, பீட்டா வந்து -2 ஈக்குவல் டு கே பை 1 வரும். கே மல்டிப்ளை பண்ணால் கே ஈக்குவல் டு -30. அப்போது இந்த இடத்துல கொஸ்டின்ல வந்து கே இருக்க இடத்துல -13 அர்த்தம். இங்கே கேன்னு வந்திருக்கு இல்லையா, ஸோ அது வந்து -30 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? Example 3.45. If alpha and beta are the roots of x square plus 7x plus 10 equal to 0, find the value of. கிட்டத்தட்ட ஒரு 6 சப்டிவிஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஒவ்வொன்றா ஃபைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்தாங்க, முதல்ல அதை வச்சுக்கிட்டு ஆல்ஃபா பீட்டா அவங்களே ரூட்னு சொல்லிட்டாங்க. அப்போ முதல்ல சம் ஆஃப் த ரூட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டை முதல்ல கண்டுபிடிக்கணும். சரிங்களா? முதல்ல எடுத்தோடனே பாருங்க, ஏ வந்து 1, பி வந்து 7, சி வந்து 10. ஃபர்ஸ்ட் வந்து இஃப் ஆல்ஃபா பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன், அது அவங்களே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் த ரூட் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, மைனஸ் பி பை ஏ,
மைனஸ் பி வந்து 7, அப்போ மைனஸ் 7 பை ஏ வந்து 1, அப்போ மைனஸ் 7 தான். அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து சி பை ஏ, அப்போ 10/1 10. சரிங்களா? இப்போ சம் ஆஃப் த ரூட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டுக்காக போகலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் அவங்க ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனாக கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா கேட்குறாங்க. நல்லா புரிஞ்சுங்க, அவங்க தேவை ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஆனால் நமக்கு என்ன தேவைன்னா ஆல்ஃபா பீட்டா வேல்யூலாம் நமக்கு தெரியாது. இந்த மேலே கண்டுபிடிச்சோம் இல்லையா, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா, இதை வச்சுக்கிட்டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டாக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலானா ரூட் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா. இதான் ஃபார்முலாவே. ஆல்ஃபா மைனஸ் பீட்டாக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் இந்த ஃபார்முலால பாருங்க, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இருக்கிற இடத்துல வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டா இருக்கிற இடத்துல வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ ரூட் ஆஃப் இதுக்கு வந்து -7 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா வந்து 10. -7 ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகிடும் நமக்கு 49 மைனஸ் 40. அப்போ 49ல 40 லெஸ் பண்ணால் 9, 9க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துனா 3 ஆகும். 9 ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா நமக்கு 3. சரிங்களா? அடுத்தது ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு அதுக்கான ஃபார்முலா வந்து ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. ஸோ இந்த ஃபார்முலால பாருங்க, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இருக்கிறதுல -7 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 10, அப்போ 49 மைனஸ் 20. ஸோ 49 20 லெஸ் பண்ணீங்கன்னா 29 இஸ் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. ஸோ தேர்ட் சப்டிவிஷன் வந்து ஆல்ஃபா கியூப் மைனஸ் பீட்டா கியூப் ஈக்குவல் டு, ஸோ ஆல்ஃபா கியூப் மைனஸ் பீட்டா கியூப் அதுக்கு தனியாக ஃபார்முலா இருக்குது. ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் கியூப் ப்ளஸ் 3 ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ இந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சால் தான் போட முடியும். இப்போ இந்த ஃபார்முலாவில் நமக்கு தெரிஞ்ச வேல்யூ எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணலாம் பாருங்க. ஆக்சுவலாக ஆல்ஃபா மைனஸ் பீட்டா வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல நம்ம 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவோட வேல்யூ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல வந்து 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை வந்து என்ன பண்ணுங்க, அப்ளை பண்ணிக்கணும். அப்போ 3 கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா வேல்யூ நம்ம ஆல்ரெடி கொஸ்டின்லேயே நம்ம ஃபைன் பண்ணோம் 10. அதே மாதிரி ஆல்ஃபா மைனஸ் பீட்டாக்கு திரும்ப வந்து 3 சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ 3ஐ கியூப் பண்ணின்னு வச்சிங்களேன் 27 ப்ளஸ் இது வந்து 30 இன்ட்டு 3 90. ஸோ ஆட் பண்ணால் 117. சப்போஸ் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன், ஆக்சுவலாக வந்து 6 சப்டிவிஷன் இருக்கு இல்லைங்களா, இதை கொஸ்டின் கேட்டு 2 மார்க்லோட கேட்பாங்க இதை. ஸோ 2 மார்க்கில் கேட்குறாங்க, எப்படி கேட்குறாங்கன்னா 6 சப்டிவிஷனே கேட்க மாட்டாங்க. இப்போ தேர்ட் பாயிண்ட் மட்டும் கேட்குறாங்க. தேர்ட் பாயிண்ட் மட்டும் கேட்பான். கொஸ்டின் கொடுத்துட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கொஸ்டின் கொடுத்துட்டு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஃபைண்ட் ஆல்ஃபா கியூப் மைனஸ் பீட்டா கியூப் கேட்குறாங்கன்னா, அப்போ கண்டிப்பாக நம்ம அதுக்கு முன்னாடி ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவை கண்டுபிடிச்சிக்கணும். இந்த சம்முக்கு இது தேவைன்றதுனால கண்டிப்பாக ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவை கண்டுபிடிச்சி தான் இந்த சம்மை போட முடியும். இங்கே வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் நம்ம ஆல்ஃபா மைனஸ் பீட்டா கண்டுபிடிச்சதுனால டேரெக்டாக அப்ளை பண்ணிட்டோம். சப்போஸ் எக்ஸாமில் கேட்குறாங்க அப்படின்னா இப்போ இந்த 6 சப்டிவிஷனுமே கேட்க மாட்டாங்க நிறைய நேரத்தில். இதில் வந்து 3 மட்டும் கேட்பாங்க. 5 மார்க்கில் கேட்குறாங்கன்னா 3 சப்டிவிஷன் கேட்பாங்க. சரிங்களா? இல்லைன்னா 5 கேட்பாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மார்க் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் கேட்பாங்க எக்ஸாமில். ஓகே, அடுத்தது ஃபோர்த்து பாருமா. ஃபோர்த்து சப்டிவிஷன் பாருங்க. ஆல்ஃபா பவர் 4 ப்ளஸ் பீட்டா பவர் 4 ஈக்குவல் டு, இதுக்கு தனியாக ஃபார்முலா. என்ன ஃபார்முலானா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் அதுக்கு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். இப்போ இந்த சம்லையும் பாருங்களேன், நம்ம செகண்ட் சப்டிவிஷன் கண்டுபிடிச்சோம் பாருங்க. ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் 29 கண்டுபிடிச்சோம். அதை இங்கே கண்டிப்பாக அப்ளை பண்ணி ஆகணும். அப்போ 29 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் ஒன்றும் கிடையாதுமா, ஆல்ஃபா பீட்டா ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். ஆல்ஃபா பீட்டா ஹோல் ஸ்கொயர், ஆல்ஃபா பீட்டா தான் 10 இல்லையா, அப்போ 10 ஸ்கொயர் அப்படின்னு. இப்போ 29 ஸ்கொயர் பண்ணி மைனஸ் அதுலேருந்து என்ன பண்ணோம், நம்ம அந்த 200 வந்து நம்ம லெஸ் பண்ணோம். சரிங்களா? அப்போ இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன ஆகும், நமக்கு 100 இன்ட்டு 200 அப்படின்னா என்ன வரும், நமக்கு 864 வரும். 864லேருந்து 200 லெஸ் பண்ணும்போது நமக்கு சாரி 841 வரும். 841 வந்து நம்ம 200 லெஸ் பண்ணீங்கன்னா நமக்கு 641 வரும். ஓகேங்களா? பாருங்க, ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் வந்து செகண்ட் பாயிண்ட் வந்து இங்கே செகண்ட் சப்டிவிஷன் வந்து இங்கே அப்ளை பண்ணியிருக்குன்றத சொல்கிறாங்க. அடுத்து ஃபிஃப்த் சப்டிவிஷன் பாருங்களேன். ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா. இப்போ இது எல்சிஎம் எடுத்து நம்ம வரையும் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டர் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். ஆல்ஃபா பீட்டா எல்சிஎம் எடுத்தாச்சுங்களா? இங்கே பீட்டா இருக்கிறதுனால ஆல்ஃபா நியூமரேட்டரில் மல்டிப்ளை, அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா இருக்கிறதுனால பீட்டா மல்டிப்ளை, பீட்டா ஸ்கொயர். இப்போ பாருங்க, ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிக்கணும். இல்லை ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் 29, அதை அப்படியே இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டுமே எப்படி வேணாலும் போடலாம். அதாவது நமக்கு ஆல்ஃபா அதாவது ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் இது வேல்யூ தெரியலன்னா நம்ம இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி அதில் அப்ளை பண்ணி போடலாம். இல்லை நம்ம முன்னாடி சம்ஸில் சப்டிவிஷனில் நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டேரெக்டாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதோட வேல்யூ வந்து 29 பை ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ வந்து 10 அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணி போட்டுக்கலாம். ஸோ 29/10 இஸ் ஆன்சர். அடுத்தது 6th ஒன், ஆல்ஃபா ஸ்கொயர் பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் பை ஆல்ஃபா. இப்போ வந்து எல்சிஎம் எடுத்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே பீட்டா இருக்குது, ஆல்ஃபா குறையுது, அப்போ ஆல்ஃபாவில் நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணும். இங்கே பீட்டா இல்லை, அப்போ பீட்டா நியூமரேட்டர் பீட்டா கியூப். ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப் வந்து அதுவும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இல்லைன்னா அதுக்கு தான ஃபார்முலா இருக்குது பாருங்க. ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப் ஃபார்முலா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் கியூப் மைனஸ் 3 ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா. சரிங்களா? அந்த வேல்யூ இங்கே அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம்.
ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் கியூப் சம் ஆஃப் த ரூட்டாக அப்ளை பண்ணிக்கிறோம். அதை கியூப் பண்ணிக்கிறோம். -3 × ஆல்ஃபா பீட்டா 10 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து -7. ஆக்சுவலாக இங்கே -7 கியூப் பண்ணுறோம். -7 கியூப் பண்ணிங்கன்னா 7 7 சார் என்ன வரும் 49. 49 × 7 வந்து 343. இது கியூப் பண்ணுறதால மைனஸ் அப்படியே வரும். இப்போ பாருங்க இது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். -343 10 210 லெஸ் பண்ணி -133/10. ஓகேங்களா, இதை சிம்பிளை பண்ண முடியாது, அப்படியே விட்டுடலாம். Example 3.46. If alpha and beta are the roots of the equation 3x square plus 7x minus 2 equal to 0, find the values. எல்லா சம்லையுமே ஆல்ஃபா பீட்டா தான் ரூட்ஸ் எடுத்துணும். இப்போ முதல்ல எடுத்தோடனே சம் ஆஃப் த ரூட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டை கண்டுபிடிச்சணும். எந்த சம் வந்தாலும் முதல்ல எடுத்தோன்னே அதான் செய்யணும். சரிங்களா, ஆல்ஃபா பீட்டா வந்து ரூட்ஸ் எடுத்தாச்சு. சம் ஆஃப் த ரூட்டுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா -b/a மைனஸ் இங்கே 7b ஆக்சுவலாக -7/3. இது சம் ஆஃப் த ரூட்டு. ப்ராடக்ட் ஆஃப் ரூட் வந்து பார்த்தீங்கன்னா c/a. c வந்து இங்கே -2/3 -2/3. சரிங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனாக பாருங்க ஆல்ஃபா பை பீட்டா பிளஸ் பீட்டா பை ஆல்ஃபா. இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். இப்போ வேறு எல்சிஎம் எடுத்தனா வரும், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆல்ஃபா பீட்டா மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த ஆல்ஃபா கிராஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு கிராஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எல்சிஎம் எடுத்தால் இங்கே பீட்டா இருக்கு இல்லையா, எது இல்லைன்னா நம்ம எல்சிஎம் எடுத்ததில் எது இல்லை ஆல்ஃபா இல்லை, அப்போ ஆல்ஃபாவை நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணும். அதே மாதிரி இங்கே ஆல்ஃபா பீட்டா இல்லை, பீட்டா நியூமரேட்டர் மல்டி ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். இப்போ இதுக்கு ஃபார்முலா என்னன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் -2 ஆல்ஃபா பீட்டா. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு -7/3 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம், அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஹோல் ஸ்கொயர் -2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டாக்கு வந்து -2/3. இப்போ ஸ்கொயர் பண்ணா ஆகும் பாருங்க. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 49/9 மைனஸ் இது வந்து ஆக்சுவலாக மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 4/9 சாரி 4/3 பை -2/3 வரும். சரிங்களா, இப்போ நியூமரேட்டர் இருக்குது எல்சிஎம் எடுத்துன்னு வச்சிங்களேன் 9 தான் எல்சிஎம் எடுக்கணும். அப்போ இங்கே 49 அப்படியே போட்டுக்கலாம். இங்கே 3 தான் இருக்குது, அப்போ 3 ஆல் மல்டிப்ளை பண்ணால் நியூமரேட்டரில் 12 வரும். அப்போ என்ன வரும்னா நமக்கு 61/9 வரும். இப்போ இந்த நியூமரேட்டரை சிம்பிளை பண்ணால் 61/9 வரும் பை -2/3 வரும். இந்த 3க்கும் 9க்கு அடிச்சோம்னு வச்சுங்களேன் இங்கே 3 வரும். அப்போ -61/6 இந்த 3 × 2 மல்டிப்ளை பண்ணும்போது 61/6 வரும். அதாவது இந்த 3 வந்து ரெசிப்ரோக்கல் ஆகிடுமா, வேற ஒன்றும் இல்லை, 3 வந்து ரெசிப்ரோக்கல் ஆகிடும். இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா என்ன வருது நமக்கு 61/9 வந்ததுங்களா. இது பை என்னது -2/3. சரிங்களா, அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ரெசிப்ரோக்கல் ஆகிடும். 3 மேலே போச்சுன்னா 3 நியூமரேட்டர் போயிடும். அப்போ இந்த 3 கேன்சல் தானே ஆகும். அப்போ இது மேலே போயிடும். இந்த 3 × 2 வந்து டினாமினேட்டர் வந்துடும். அப்போ 6ன்னு வரும். மைனஸ் எங்கே வேணாலும் போட்டுக்கலாம், நியூமரேட்டர் டினாமினேட்டர் எங்கே வேணாலும் போட்டுக்கலாம். சரிங்களா, அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. அதுலேயே செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க ஆல்ஃபா ஸ்கொயர் பை பீட்டா பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பை ஆல்ஃபா. முதல்ல சிம்பிளை பண்ணிக்கிறேன். முதல்ல ஆல்ஃபா பீட்டா மல்டிப்ளை பண்ணிட்டு எல்சிஎம் இங்கே ஆல்ஃபா இல்லை, அப்போ கிராஸ் பண்ணிட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் கியூப் பீட்டா கியூப். இதுக்கு தனியாக ஃபார்முலா இருக்கு இல்லையா, ஆல்ஃபா கியூப் பிளஸ் பீட்டா கியூப்னா ஃபார்முலா அப்படின்னா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஹோல் கியூப் -3 ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா அப்படின்னு ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. ஆல்ஃபா பிளஸ் பீட்டா வேல்யூ திரும்ப ஆல்ஃபா பிளஸ் பீட்டா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி இதை கியூப் பண்ணணும். -3 இன்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா, அப்போ சிம்பிளை பண்ண ஆன்சர் வந்து டேரெக்டாக கொடுத்துட்டாங்க 67/9 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக இது சிம்பிளை பண்ண என்ன வரும்னா 7 வந்து கியூப் பண்ணிங்கன்னா 343 இல்லைங்களா, 343/3 வரும். மைனஸ் தான் வரும். அதேமாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு, இது ஒரு மைனஸ் தான் வரும். மைனஸ் இந்த ஒரு 3 அடிச்சிடலாம் இல்லைங்களா. அதேமாதிரி இங்கே டினாமினேட்டரில் வந்து 27 வரும். ஆக்சுவலாக ஏன்னா 3 இருக்கு இல்லையா, 3 கியூப் பண்ணும்போது 27 வரும். அதே மைனஸ் தான் வரும். -7 2 சார் 14/3 வரும். அப்போ எல்சிஎம் எடுத்தோன்னா 27 தான் எல்சிஎம். அப்போ -343 அப்படியே வச்சுக்கணும். இங்கே வந்து 9ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா, 9 4 சார் 36 பேலன்ஸ் 3 9 1 9 126 வரும். அப்போ ஃபுல்லாமே மைனஸ் டேர்ம் தான். சரிங்களா, மைனஸ் டேர்ம் தான் வரும். 126 343 மல்டிப்ளை பண்ணி பை 27 பை அது ஒரு -7/3. இதை கிராஸ் பண்ணி சிம்பிளை பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த 3க்கும் இந்த 27 அடிச்சா 9 வரும் இல்லையா, அதான் இங்கே 9 வந்திருக்கும். ஓகேங்களா, பேலன்ஸ் இருக்கிறதுல மல்டிப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 67/9 வந்து ஆன்சர்.